ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேலியோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளோட நியூஸ் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டுலேயே வந்து இதுதான் வந்து டெத் வேலி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா, இதோட இன்ஃபர்மேஷன் தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெத் வேலின்றது வந்து பல நூறு மில்லியன் ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெத் வேலின்றது அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த டெத் வேலி வந்து எங்கே லொக்கேட்டட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியாவில் வந்து லொக்கேட்டட் ஆயிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து இந்த டெத் வேலி வந்து லொக்கேட்டட் ஆயிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பல நூறு ஆண்டுகள், பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்ததுக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து மனுஷங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து இந்த பிளேஸில் தான் வந்து அதிகமான வந்து வெப்பம் வந்து தாக்கும். ஸோ இது மிகவுமே வந்து ஒரு ஹாட்டஸ்ட் பிளேஸாக வந்து இருக்கப்படுது. அப்படின்னு இருக்கிற ஏரிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஏரிகள்லேயே வந்து நிறையா சிறப்பான ஏரிகள்லாம் இருக்குது. ஸோ கண்காட்சி மாதிரிலாம் ஏரிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப ஆர்டஸ்டான ஒரு வேலி எதுன்னு பார்த்தா அது எதுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே வந்து மனிதர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது நியர்பை அந்த ஏரிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது. மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வாழ்ந்துட்டு அதில் வந்து அதிகமாக வெயில் அடிச்சு, அதாவது 1913 வந்து அதிகமாக வேர்ல்டு ரெக்கார்டு ஹாட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 59 டிகிரி செல்சியஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 47. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸில் மட்டும் எப்போவுமே 40 டிகிரி செல்சியஸ்க்கு குறைவாக வந்து வெயில் அடிக்கிறது இல்லை அப்படின்றது வந்து தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து எந்த ஒரு தண்ணி, வாட்டர் எதுவுமே கிடையாது. சுத்தமாக அந்த வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது அப்படின்றது வந்து சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வாழ்ந்ததை விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான உயிரினங்கள், அதாவது இந்த தரைவாழ் உயிரினம், ஸோ இதுதான் வந்து அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து மனிதர்கள் வாழ்ந்தாங்க, இப்போ வந்து வாழ்றதுக்கு வந்து அங்கே யாருமே வந்து அலோட் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ வெப்பத்தை தாங்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் வந்து சிலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சூறாவளியின் காரணமாக இது மறுபடியும் இருக்கிற அளவை விட பெருசாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து அதாவது பசியின் காரணமாக வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து வறட்சியான, இப்போ நம்ம கண்ட்ரியில் எப்படி பாலைவனம் இருக்கோ ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு மிகப்பெரிய இடம். ஸோ நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசியின் காரணமாக இறந்து போயிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய வறட்சியின் காரணமாக. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இந்த ஏரியானது உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய ஒரு ஹாட்டஸ்டான ஏரி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில மக்கள்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய வெப்பம் தாங்க முடியாமல் வேறு இடத்திற்கு வந்து இடம் பெயர்ந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இதில் லாஸ்ட்டாக போனவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இனிமேல் வந்து இந்த ஏரிக்கே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை அடி உச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா டாட்டா பாய் டெத் வேலி அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய ஏரியானது வந்து பார்த்தீங்கன்னா இது அப்பப்போ வந்து அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இதோட அளவு வந்து பெரிதாகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் நார்மலாக வந்து 39, 32 டிகிரி செல்சியஸே வந்து நம்மளால தாங்க முடியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் வந்து அடிச்சிட்டு இருக்கு அப்படின்றது வந்து தெரிய வருது இந்த டெத் வேலியானது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏரியில் வந்து மனிதங்களே வாழக்கூடியது இந்த ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ்லாம் எப்படி வாழுதுன்ற ஒரு குறிப்பு வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை விட்டு மனிதர்கள் வாழ முடியாத இடத்துல வந்து அனிமல்ஸ் எப்படி வாழுது அப்படின்ற ஒரு விஷயங்களும் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒருவேளை அதுங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து ஆராய்ச்சி பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த டெத் வேலியானது பட் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிராப்லாம் வந்து பயிரிடவோ கல்டிவேட் பண்ணவோ ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்புகள் வந்து இதுக்கு நியர்பை எதுவுமே இருந்ததில்லை. ஸோ இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணதில்லை. இங்கே எல்லாமே வந்து எப்போவுமே வறட்சியின் காரணமாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அதன் காரணமாக தான் இங்கே வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இது வந்து டெத் வேலி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல, அதாவது ஒரு
பள்ளத்தாக்கு இந்த மாதிரியான ஒரு இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இடம்பெயர்க்கப்பட்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த டெத் வேலியானது பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அதாவது அது ரொம்ப மோசமான இடம், ஹாட்டஸ்ட் பிளேஸ் வந்து இதுதான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது இருக்கிறதுலே வந்து இதுதான் வந்து அதிகமாக வெப்பத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பட் இதில் குறிப்பாக என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களே வாழ முடியாது இந்த கண்ட்ரியில். ஸோ அனிமல்ஸ் எப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் 1% கூட வாட்டரே இல்லாத இடம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் வாழுதுன்ற ஒரு விஷயமே வந்து ஒரு வியந்து பாராட்டத்தக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் ஸோ இது ஒரு போற்றத்தக்க வகையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த டெத் வேலியை பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி இதனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். டெத் வேலின்னா என்ன, ஸோ இதனுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னா RLBest சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.